பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கில் பல தசாப்தங்களாக நிலவி வந்த நிழல் யுத்தம் தற்போது வெளிப்படையான மற்றும் அபாயகரமான நேரடி மோதலாக உருவெடுத்துள்ளது. 2026 மார்ச் மாதத்தின் இந்த சூழல் உலகை 3ஆம் உலகப் போரின் விளிம்பிற்கு இட்டுச் சென்றுள்ளது. ஸ்டேலின் மழலையர் பள்ளிகள் மீதான தாக்குதல் முதல் ஈரானின் நிலத்தடி அணு நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் பங்கர் பிளாஸ்டர் தாக்குதல்கள் வரை ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லி நிற்கிறது. குறிப்பாக மார்ச் மாதம் 21ஆம் தேதி இன்றைய நாள் டெல் அவீவ் பகுதியில் உள்ள சேஹாம் என்ற இடத்தில் ஈரான் ஏவிய கிளாஸ்டர் வகை ஏவுகணைகள் ஒரு பள்ளிக்கூடத்தை தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கிளாஸ்டர் குண்டுகள் என்பது ஒரு பெரிய ஏவுகணைக்குள் பல சிறிய வெடிகுண்டுகளை கொண்டிருக்கும். இது பரந்த பரப்பளவில் சேதத்தை விளைவிக்கக்கூடியது. மக்கள் வசிக்கும் பகுதியில் இத்தகைய ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்தியது ஸ்டேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் மற்றும் ஆரோ அமைப்புகளுக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவாலாக கருதப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டாலும் இது ஆஸ்திரேலிய குடிமக்களிடையே மிகப்பெரிய உளவியல் ரீதியான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மோதலின் மிக முக்கியமான திருப்பம் அமெரிக்கா நேரடியாக ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கியதாக காணப்படுகிறது. நாட்டஸ் மற்றும் போர்டோ அணுசக்தி நிலையங்கள் இவர் நிலத்துக்கு அடியில் நூற்றுக்கணக்கான அடிகள் ஆழத்தில் அமைந்து காணப்படுகிறது. அமெரிக்கா இதற்காக GBU-57 மேசிவ் ஓர்டான்ஸ் என்று சொல்லப்படும் MOP எனப்படும் குண்டுகளை பயன்படுத்தியுள்ளது. இவை சாதாரண வெடிகுண்டுகள் அல்ல, கடினமான பாறைகள் மற்றும் கான்கிரீட் அடுக்குகளை துளைத்துச் சென்று நிலத்தடி தளங்களை அழிக்கும் திறன் கொண்டவை. இந்த நிலையில் ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் காட்ஸ் இந்த தாக்குதல்கள் ஈரானின் மூலோபாய திறன்களை முடக்கும் நோக்கம் கொண்டவை என உறுதிப்படுத்தியுள்ளார். அதே நேரம் சர்வதேச அணுசக்தி முகமையின் எச்சரிக்கை, அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் இது உலகளாவிய கதிர்வீச்சு பேரழிவுக்கு வழிவகுக்கும் என IAEA எச்சரித்துள்ளது. ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை இராணுவ தேவைகளுக்கு பயன்படுத்த தொடங்கினால் அல்லது அங்கு கசிவு ஏற்பட்டால் அதன் தாக்கம் மத்திய கிழக்கு நாடுகளை தாண்டி ஐரோப்பா வரை செல்லும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. இதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகம் புதிய போர்க்களமாக மாறி வருகிறது. ஏமனின் கூதி கிளர்ச்சியாளர்கள் அல்லது ஈரானிய ஆதரவு குழுக்கள் மூலமாக ஐக்கிய அரபு அமீரகம் இலக்கு வைக்கப்பட்டு அதிகரித்து செல்லுகிறது. 2021 மார்ச் 21 நிலவரப்படி UAE வான் பாதுகாப்பு படை 341 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 1700க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் இடைமறித்து அளித்துள்ளது. இது போரின் பரப்பளவு வெறும் ஸ்டேலுடன் மட்டும் சுருங்கவில்லை என்பதை காட்டி நிற்கிறது. இந்த அறிக்கையில் மற்றொரு அதிர்ச்சிகரமான அம்சம் வெளியாகியிருக்கிறது. 2025-2026 ஆண்டிற்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் GTA பாகிஸ்தான் முதலிடம் பிடித்திருப்பதான தகவல்களும் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒரு ஆண்டில் 1139 உயிரிழப்புகள் மற்றும் 145 பயங்கரவாத தாக்குதல்கள் பாகிஸ்தானில் நிகழ்ந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் தலிபான் மற்றும் பிற குழுக்களின் எழுச்சி பாகிஸ்தானை ஒரு ஸ்திரமற்ற தேசமாக மாற்றியுள்ளது. மத்திய கிழக்கு போர்ச்சூழலில் பாகிஸ்தானின் இந்த நிலைமை தெற்காசியாவுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. அதே நேரம் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவினுடைய மோதல் ஒரு தொடர்கதையாக மாறியிருக்கிறது. உலகம் மத்திய கிழக்கை உற்றுநோக்கி கொண்டிருக்கும் வேளையில் உக்ரைனில் ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் குறையவில்லை. சப்போரிசியாவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டது மனித உரிமை மீறல்களின் உச்சமாக கருதப்படுகிறது. இப்படியான நிலையில் இந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்கின்ற போது இனி மறைமுக போர் இல்லை. அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் இணைந்து ஈரானின் மிக முக்கியமான அணுசக்தி தளங்களை தாக்க தொடங்கிவிட்டது. வளைகுடா நாடுகளின் ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரிப்பது உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கும். அமெரிக்கா ஸ்டேல் கூட்டணிக்கு எதிராக ஈரான் ரஷ்யா கூதி குழுக்கள் ஒரு வலுவான அச்சாக உருவெடுத்துள்ளன. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் தாக்குதல்கள் இன்னும் தீவிரமடையும் என்று ஸ்டேல் அறிவித்துள்ள நிலையில் ஈரான் தனது பதிலடியை எவ்வாறு வழங்கப் போகிறது என்பதுதான் உலக நாடுகளின் கவலையாக உள்ளது. இது ஒரு முழு அளவிலான உலகப் போராக மாறாமல் இருக்க வேண்டுமானால் சர்வதேச சமூகத்தின் தலையீடு இப்போதே அவசியமாகும். இப்படியான ஒரு சூழலில் இன்றைய தினம் வெளியான செய்திகள் மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு மீள முடியாத போர்ச்சூழலுக்குள் தள்ளப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துகிறது. பல ஆண்டுகளாக ஸ்டேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நிழல் யுத்தமாக நடந்து வந்த மோதல் தற்போது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மீதான நேரடி தாக்குதலாக மாறியிருக்கிறது. இது வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான போர் மட்டுமல்ல, உலகளாவிய அதிகார மையங்களுக்கு இடையிலான பல பரீட்சையாக உருவெடுத்துள்ளது. சேஹாம் தாக்குதல் பொதுமக்கள் மீதான உளவியல் போர். ஸ்டேலினுடைய முக்கிய நகரமான டெல் அவீவ் நகருக்கு தெற்கே அமைந்துள்ள சேஹாம் பகுதியில் உள்ள பள்ளிக்கூடம் மீது ஈரானிய ஏவுகணை விழுந்தது ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது.
இந்த தாக்குதலில் ஈரானின் கிளாஸ்டர் வார்ஹெட் எனப்படும் கொத்து வெடிகுண்டுகளை பயன்படுத்தியுள்ளது. ஒரு ஏவுகணை விண்ணில் வெடிக்கும் போது அதிலிருந்து நூற்றுக்கணக்கான சிதறிய வெடிகுண்டுகள் சிதறி ஒரு பெரிய பரப்பளவை அளிக்கும். இந்த நிலையில் பள்ளிக்கூடம் சேதமடைந்தது என்பது இஸ்ரேலிய சமூகத்தின் பாதுகாப்பு உணர்வை சிதைப்பதற்கு ஒரு உத்தி. இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் சில ஏவுகணைகளை தடுத்தாலும் இத்தகைய குண்டுகள் சிதறும் போது அவை அனைத்தும் தடுப்பது கடினமாகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பங்க பிளாஸ்டர் தாக்குதல்கள் அணுசக்தி கனவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானதாகும். இந்த அறிக்கையின் மிக முக்கியமான அம்சம் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்திய நேரடி தாக்குதல் என்று குறிப்பிடலாம். ஈரானின் நட்டான்ஸ் மற்றும் ஃபோர்டோ அணுசக்தி நிலையங்கள் இவை வெறும் ஆய்வகங்கள் அல்ல, நிலத்திற்கு அடியில் 300 அடிக்கும் மேல் ஆழத்தில் பாறைகளுக்கு நடுவே கட்டப்பட்ட அதிநவீன செறிவூட்டல் மையங்களாகும். அமெரிக்கா இதற்காக தனது ஆகச்சிறந்த ஆயுதமான GVU-57AV என்று சொல்லப்படும் MOP-ஐ பயன்படுத்துகிறது. சுமார் 14,000 கிலோ எடை கொண்ட இந்த பங்கர் பிளாஸ்டர் குண்டுகள் கான்கிரீட் மற்றும் பாறைகளை துளைத்து சென்று நிலத்தடியில் வெடிக்கும் திறன் கொண்டவை. ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு திறனை தலை துண்டிப்பு செய்வதே இதன் நோக்கம் என்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த போர் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஈரான் எல்லையை தாண்டி வளைகுடா நாடுகளுக்கு இது பரவி இருக்கிறது. இன்றைய தினம் வரை இதுவரை ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய பாதுகாப்பு படை சுமார் 341 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து அழித்திருக்கிறது. உலகின் மிக முக்கியமான வர்த்தக மையமான துபாய் மற்றும் அபுதாபி இலக்கு வைக்கப்படுவது உலகளாவிய பங்குச் சந்தையிலும் கச்சா எண்ணெய் விலையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான செலவு மட்டும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு பல பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளது. இந்த நிலையில் மிக பெரும் மாற்றங்களோடு இன்னும் ஒரு புறமாக சத்தம் இல்லாமல் பாகிஸ்தானின் வீழ்ச்சி உருவாகுவதாக சொல்லப்படுகிறது. உலக பயங்கரவாதத்தின் புதிய மையமாக பாகிஸ்தான் அடையாளப்படுத்தப்படுகிறது. 2026ஆம் ஆண்டினுடைய உலகளாவிய பயங்கரவாத குறியீடு பாகிஸ்தான் முதலிடத்தில் வைத்துள்ளது. இது தெற்காசியாவின் பாதுகாப்புக்கு விடப்பட்ட மிக பெரும் எச்சரிக்கை. 2025ஆம் ஆண்டில் மட்டும் பாகிஸ்தானில் 145 பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடந்துள்ளன. இதில் 1139 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஈரான் ஸ்டேல் போரின் காரணமாக நிலவும் உலகளாவிய கவனச்சிதறலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பயங்கரவாத குழுக்கள் பாகிஸ்தானில் வேரூன்றி வருகிறது. இது இந்தியா போன்ற அண்டை நாடுகளுக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. உலகம் மத்திய கிழக்கில் கவனம் செலுத்தும் வேளையில் உக்ரைனில் ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் கொடூரமாக தொடர்கின்றன. சப்போரிஷியா பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் உக்ரைனினும் ஒரு போர்க்களமாகவே இருப்பதை காட்டுகிறது. ரஷ்யா தனது கவனத்தை ஈரானுக்கு ஆதரவாக திருப்பக்கூடும் என்ற அச்சமும் நிலவுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மிக மோசமான ஒரு நிலைமை. எரிசக்தியை பொறுத்தவரை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் கச்சா எண்ணெய் விலை $180 தாண்டும். பாதுகாப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான தேவை S-400 உலகெங்கும் அதிகரிக்கும். அணுசக்தி IAEA எச்சரித்தபடி அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலால் கதிர்வீச்சு அபாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் 2026 மார்ச் மாதம் என்பது வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக பதியப்படலாம். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணி ஈரானுடைய அணுசக்தி திறனை முழுமையாக அளிக்க முற்படும் அதே வேளையில் ஈரானின் பதில் தாக்குதல்கள் முழு மத்திய கிழக்கையும் நிலைகுலைய செய்துள்ளன. பாகிஸ்தானின் தீவிரவாதம் மற்றும் உக்ரைனின் இரத்த கிளறி ஆகியவற்றுடன் சேரும்போது இது ஒரு பன்முக போர் சூழலை உருவாக்கியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முதல் தாக்குதல்கள் இன்னும் தீவிரமடையும் என அறிவிப்பு வரும் வாரங்கள் உலகிற்கு இன்னும் சவாலாக இருக்கும் என்பதையே உணர்த்துகிறது என்றும் குறிப்பிடலாம்.